மிஸ்டேக் பார்த்தீங்களா? இங்கே பண்றீங்க, இப்படி பண்றீங்களா, இப்படி வைக்கிறீங்க, இப்படி போறீங்க. நான் போன ஸ்டான்ஸ் இருந்து கிட்டத்தட்ட 2 ஃபீட்டுக்கு இப்படி வெளியே வந்துட்டேன். இதை நான் இன்டர்நேஷனல் பண்ணும்போது இப்போ இந்த சர்க்கிளை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த சர்க்கிளை நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் ஃபினிஷ் பண்ணி வரும்போது பரோ சொல்லும்போது இங்கே தான் முடியணும். இங்கே முடிச்சாக்க எனக்கு அவுட்டு, பர்ஃபெக்ஷன் இல்லை, என்னோட ஸ்டான்ஸ் மூவ்மெண்ட் தப்பு. அப்போ இப்போ நீங்க பண்றீங்க பார்த்தீங்களா, இங்க இருந்து பிளாக் பண்றீங்க, பஞ்ச் பண்றீங்க, பிளாக் பண்றீங்க, பஞ்ச் பண்றீங்க, பின்னாடி பண்றீங்க, மறுபடியும் பிளாக் பண்றீங்க. போதும் சம்தாங்கல்ல? நான் இன்னும் 2 ஃபீட் அங்கே போயிருக்கணும், நான் இங்கே முடிச்சிட்டேன். ஸோ உங்களோட பேட்டர்ன் என்ன? 1 to 8 ஃபர்ஸ்ட் மூவ் ஆர் ஃபர்ஸ்ட் டர்ன். உங்களோட 8 இதுவோட பேட்டர்ன் என்ன? கிக் பேட்டர்ன் டபுள் இ நடுவில் போட்டு டபுள் இ. சரிதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாம்ல இருந்து பல்ஜாம் வரைக்கும் இந்த இதை தான் பண்ண போறீங்க. இந்த இதில் நீங்க பண்ண மிஸ்டேக் ஆகும். இங்க இருக்கா லைனு, ஒரு லைனு, 2வது லைனு, 3வது லைன். இந்த இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் 1 to 8 பண்ண போறீங்க. சோ நீங்க சம்ஜாம இங்க தான் நிக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துக்கு வரல, நீங்க இங்க வந்தீங்கன்னா சம்ஜா டவுன் பிளாக் பஞ்ச், டவுன் பிளாக் பஞ்ச், கிக் டவுன் பிளாக் பஞ்ச், கிக் டவுன் பிளாக் பஞ்ச். போய் அந்த இடத்துல நிக்க முடியும். புரியுதா? 4 ஸ்டெப்ஸ் வரணும். 4 ஸ்டெப்ஸ் எதுல போயிருக்கீங்க? அமிதா சொல்லுங்க சீனியர். 4 ஸ்டெப்ஸ் நான் என்ன ஸ்டான்ஸ்ல போனேன், 4 ஸ்டெப்ஸ் எந்த ஸ்டான்ஸ்ல வந்து வரேன், ஐ மீன் என்ன மூவ்மெண்ட்ல போனேன், என்ன மூவ்மெண்ட்ல வரேன். சம்ஜா என்ன மூவ்மெண்ட்? சி ஃபர்ஸ்ட் 2 மூவ்மெண்ட் இத பண்ணீங்களா, சைடுல முடிப்பீங்க. அடுத்த 2 மூவ்மெண்ட், 4 மூவ்மெண்ட் ஆயிடுச்சா? இங்க நான் மறுபடியும் போகும்போது அதே 4 மூவ்மெண்ட் என்ன வரும்? 1 2 கிக் ஆட் பண்ணிப்பேன். 1 2 2 ஸ்டெப், மொத்தம் 4 ஸ்டெப்ஸ், அகைன் 4 ஸ்டெப்ஸ். இது ஸ்டான்ஸ் நீங்க சரி வரணும்னா உங்களால இந்த தத்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ சஜாவை நீங்க சொன்ன மாதிரி இது எடுத்து வரீங்க, பஞ்ச் போயிட்டீங்க, இங்க எடுத்து வந்தீங்க, பஞ்ச் போயிட்டீங்க. இது என்ன ஸ்டான்ஸ்? இது என்ன வரும்? இது வரும். ஓகேவா? பண்றீங்க இல்லையா? இதான் நிறைய பேர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணல, அந்த ஃப்ரண்ட் கிக்க கண்ட்ரோல் பண்ணல, அடிக்கிறீங்க, அவ்வளவுதான் கண்ட்ரோல் ஆகுது. இங்கே வந்து போச்சு. லெஃப்ட் ஹேண்ட் பஞ்ச், நைஃப் எட்ஜ், இப்படி அடிக்கிறீங்க. ஸோ பஞ்ச் கரெக்டாக பண்ணாலும் சீக்வன்ஸ் தப்பு. செகண்ட் கிக் அடிச்சு உங்களால பேக் ஸ்டான்ஸ் நிற்க முடியாததுக்கு ரீசன் இதுதான். இங்க இருக்கு இல்லையா முஸ்லிம்ல, உங்க ஹிப்பை காட்டணும். யாருக்கு? ஜூலியோ ஜட்ஜோ. இங்க தான் கிக் போகணும். நைஃப் எட்ஜ் 1 2 அப்ப இந்த பேக் ஸ்டான்ஸ் வைக்க முடியும். நீங்க இங்க இருந்து 7 கிட்ட வெளியே வைக்கிறீங்க. இங்க அந்த கிக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஆகும், ஸ்டான்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா? சோ இங்க இருந்து அடிச்சிட்டு பேக் ஸ்டான்ஸ் முடியுது. கை இங்க வர, கை வந்துச்சா, நீங்க முடிச்சா நீங்க டர்ன் பண்ணி கை வரணும். இந்த வரணும் அவுட்டர் ஃபோரம் ப்ளாக். ஒரு கை ஓபன்ல இருக்கு, ஒரு கை க்ளோஸ்ல இருக்கு, ரெண்டுமே பஞ்ச் தான். இந்த மூவ்மெண்ட் வரும் சொல்லுங்க. இந்த மூவ்மெண்ட் எங்க? அவுட்டர் ஃபோரம் ப்ளாக் அப்புறம் ஃப்ரண்ட் கிக்கான பொசிஷன். ஃப்ரண்ட் கிக்கான பொசிஷன் கிக் பண்ணது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணாதான் அகைன் நான் போய் நிக்க முடியும். இங்க என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னா, பிளாக் பண்றீங்க, சான்ஸ் வரல, இங்க ஹார்ஸ் ஹேண்ட்ஸ் போயிடுது. இங்க திரும்பும்போது ஹார்ஸ் ஹேண்ட்ஸ்லயே
பிளாக் பண்ணுறீங்க. கிக்கு இப்படி நிற்கிறீங்க. ஸோ இங்கே திரும்பும்போது பேக் ஸ்டாண்ட்ஸ் அவுட்டர் ஃபோராம் பிளாக் பொசிஷன் ஃப்ரண்ட் கிக் பொசிஷன் வந்து பாருங்க. ஃப்ரண்ட் கிக் பொசிஷன் இருந்தால் இங்கே கிக் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி பாடி வரணும். இங்கேருந்து தான் இங்கே இது கை ஸ்டாண்ட்ஸ் கிடையாது. பேக் ஸ்டாண்ட்ஸ்லேயே பிளாக் பிளாக் பொசிஷன் கிக்கு முடிக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன், வைக்கிறேன், பிளாக். அகைன் ரெண்டு கை வெளியே வருது. ஃப்ரண்ட் ஃபோர் ஸ்டாண்ட்ஸ். அகைன் எடுத்து வரேன், கிக்கு, நோஸ் பஞ்சு, பிளாக், பஞ்சு, பிளாக், பஞ்சு, ஃப்ரண்ட் ஃபோர் ஸ்டாண்ட்ஸ், ஃப்ரண்ட் ஃபோர் ஸ்டாண்ட்ஸ். வந்ததுலேருந்து முடிக்க போகுது. புரியுதா? சஜாவில் ஓப்பன் இதுதான்.